السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإن كنتم مرضى على سفر أو جاء أحد منكم من الغائط أو لامستم النساء فلم تجدوا ماء فتيمموا صعيدا طيبا فامسحوا بوجوهكم وأيديكم منه. قال النبي صلى الله عليه وسلم: السعيد الطيب طهور المسلم وإن لم يجد الماء 10 سنين فإذا وجد الماء فليمسه بشره أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பிறன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 16ஆம் நாள் நோன்பு நோற்று அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நேற்று ஒது மற்றும் தயம்மமின் சட்டங்கள் என்கிற தலைப்பில் ஒதுவனுடைய சட்டங்களை மட்டும் பார்த்திருந்தோம். இன்று தயம்மனுடைய சட்டங்கள், மேலும் ஒதுவை முறிக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் குறித்து பார்க்கவிருக்கிறோம். ஹிஜ்ரி 6வது ஆண்டு ஷாபான் மாதம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனுல் முஸ்தலிக் என்கிற போர் அல்லது முரைசி என்கிற போர், இந்த போருக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய படைகளை திரட்டி கொண்டு செல்கிறார்கள். எப்போதும் ஒரு வழமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்கேயாவது பிரயாணம் செல்வதாக இருந்தால் தங்களுடைய மனைவிமார்களில் யாரை உடன் அழைத்து செல்வது என்பதற்காக சீட்டு குலுக்கி பார்த்து யாருடைய பெயர் வருகிறதோ அவர்களை பிரயாணத்தில் அழைத்து செல்வது வழக்கம். அதுபோல இந்த போருக்கு செல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீட்டு குலுக்கி பார்க்கிறார்கள். அதில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய பெயர் வருகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன் அழைத்து செல்கிறார்கள். போர் முடிந்து திரும்பி வருகிற போது ஜாத்துல் ஜைஷ் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒட்டுமொத்த படையும் தங்குகிறது. மதீனாவிலிருந்து மிக சமீபமான நெருக்கமான ஒரு இடம். அந்த இடத்தில் தங்குகிற போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அணிந்திருந்த மாலை, கழுத்து மணி காணாமல் போயிடுச்சு. அதை விட்டுட்டு வர்றதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு மனசும் இல்லை. அதனால அதை தேடினாங்க, எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்த்தாங்க. உசைத் இப்னு ஹுதைர் என்று சொல்கிற ஒரு சஹாபியினுடைய தலைமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தேடுவதற்கு ஆணையிட்டு இருந்தார்கள். தேடி பார்த்தாங்க. தேடினதில் எங்கேயுமே அந்த மாலை கிடைக்கல. நைட் ஃபுல்லாக அங்கேயே அந்த ஜாத்துல் ஜைஷ் என்கிற இடத்திலேயே தங்க வேண்டிய கட்டாய சூழல் எல்லோருக்கும் ஏற்பட்டது. அப்படி ஏற்பட்டதுனால இவங்க எதிர்பாராத ஒரு தாமதம் இது. அதனால இவங்க கொண்டு வந்திருந்த தண்ணி எல்லாம் காலி ஆகி போச்சு. குடிப்பதற்காக, உதவி செய்வதற்காக வைத்திருந்த தண்ணி எல்லாம் பாலைவனங்கள், அங்கே உடனடியாக தண்ணீர் எங்கேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால இவங்க தண்ணி கொண்டு போன தண்ணி தான் சரியான நேரத்துக்கு போய் சேர்ந்துருவோம் என்பதனால கரெக்டாக கொண்டு வந்துருப்பாங்க. ஆனால் இடையில இங்கே யதார்த்தமாக இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டதுனால இருந்த தண்ணி எல்லாம் காலி ஆகி போச்சு.
அப்போ அந்த நேரத்து தொழுகையை தொழுவதற்கு கூட உது செய்வதற்கு உண்டான தண்ணீர் சஹாபாக்கள்கிட்ட இல்லை. உடனே எல்லாரும் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட வந்து, என்ன எல்லாம் உங்க மக பண்ண வேலை தான் பாருங்க, சின்ன பிள்ளை தனமா நடந்துக்கிச்சு, இப்படி மணியை காணாக்கி போட்டு எல்லாரும் தேடி இன்னும் கிடைக்கவும் இல்லை, அதனால நமக்கு தண்ணி எல்லாம் காலியாகி போய் உது செய்யறதுக்கு வசதி இல்லாமல் போச்சு, இப்போ எப்படி தொழுகிறது, என்ன செய்யறது? அவங்கவுங்க அப்படி இப்படி தொழுதுட்டு போக வேண்டியதான், சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே தண்ணி கிடைக்கிற மாதிரி இல்லை, பாலைவனம் என்றெல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட வந்து சொல்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க நேர ஆயிஷா மேட்ட வர்றாங்க. வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள மடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. உடனே நேரடியாக போய் எதுவும் சொல்ல முடியாதனால இங்கே நின்று இஷாராவினாலே சைக்கினாலே என்ன வேலை செஞ்சு தொலைச்ச, நீ மாலையை போய் காணாக்கிட்டிய, இப்படி எல்லாத்துக்கும் போச்சு, தண்ணி யாருக்கும் கிடைக்கலையே அப்படின்னு மிக ரொம்ப கம்மியான சப்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இடையூறு இல்லாத அளவுக்கு இவங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள திட்ட சத்தம் போட, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சரி நம்ம எதுவும் பேசக்கூடாது, பேசினா ரசூலுல்லாஹ்வுடைய தூக்கம் கலைஞ்சிருங்கிறதுனால அவங்க எல்லாத்தையும் அமைதியாக கேட்டுக்கொண்டு இருக்க, இந்த சூழ்நிலையில் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தூக்கத்திலிருந்து முழிக்கிறாங்க. முழிச்ச உடனே இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. வயின் குன்தும் மர்தா அலா சஃபரின் அவ் ஜா அஹது மின்கும் மினல் காயித்தி அவ் லாமஸ்துமுன் நிஸாஅ ஃபலம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா. இப்படி உது செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டு உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லையானால் நீங்கள் மண்ணில் தயம்மம் செய்து கொள்ளலாம். அதுக்கு பேர் தான் தயம்மம். மண்ணில் கையடித்து நீங்கள் தயம்மம் செய்து கொள்ளலாம் என்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. எல்லா சஹாபாக்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி மட்டுமல்ல, யாரெல்லாம் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வந்து திட்டிட்டு போனாங்களோ அவங்க எல்லாம் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பரவாயில்ல, உங்க மகன் உண்மையிலே ரொம்ப பரக்கத்தான மகன் தான், அந்த புள்ள இல்லைன்னா எங்களுக்கு இப்படி ஒரு சட்டம் கிடைச்சிருக்காது, நாங்கள் தண்ணியைத்தான் கொண்டு உது செய்யணும் என்கிற கஷ்டம் இருந்திருக்கோம், தண்ணியை கொண்டு உது செய்ய முடியாதப்ப நாங்கள் என்ன செய்யறது என்பது தெரியாமலேயே நாங்கள் முழிச்சிட்டு இருந்திருக்கோம், உங்க பெண் உண்மையிலே ரொம்ப பரக்கத்தான புள்ள தான் அப்படின்னு வந்து பாராட்டினாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மறுபடி வந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட வந்து, ஏமா எதுவும் தப்பா நினைச்சுக்காத, அந்த சூழ்நிலையில் நான் அப்படி திட்டி போட்டேன், இப்போ நான் அவனை பாராட்டுறேன், நீ ரொம்ப பரக்கத்து வாய்ந்த புள்ள தான் அப்படின்னு அவங்க பாராட்டினதாகவும் செய்திகள் சொல்லும். இந்த தயமும் இப்போதுதான் இந்த ஹிஜ்ரி 6வது ஆண்டு தான் கடமையாகிறது. அப்போ எப்பப்ப எந்தெந்த சமயங்களில் இந்த தயமும் செய்து கொள்ளலாம்? நாம் ஒரு மனிதருக்கு சுமார் 1.5 மைல் தூரம் அளவுக்கு சுற்று வட்டாரத்தில் 1.5 மைல் தூரத்துக்கு எங்கேயுமே தண்ணி கிடைக்கல அப்படின்னு அவர் தயமம் செய்யலாம். இந்த தண்ணி கிடைக்கல அப்படிங்கிறது பல ரீதியில் இருக்கலாம். ஒன்று, சுத்தமாக தண்ணியே இல்லை, 1.5 கிலோமீட்டர் சுற்றளவில் எங்கேயுமே தண்ணீரே இல்லை, சுத்தமாக கிடைக்கல. இன்னொன்று, பணம் இருக்கு, பணம் இருந்தால் கொடுத்து வாங்கிக்கலாம், தண்ணியை வாங்கிக்கலாம், ஆனால் நேரம் பார்த்து தானே விலையை கூட்டுவாங்க. இப்போ எங்கேயுமே தண்ணி கிடைக்கல, முஸ்லீம்லாம் இப்போ தண்ணி வாங்குவாங்க ஒழிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சிட்டாங்க, ரேட்டெல்லாம் கூட்டி விட்டுட்டாங்க. ஒரு சாதாரணமாக ஒரு கேன் வாட்டர் வாங்குறோம், அதுக்கு 25 ரூபா கொடுக்குறோம்னு சொன்னால் டக்குன்னு இப்படி ஒரு சூழல் வரும்போது 250 ரூபா ஆக்கிடுறாங்க. இப்போ என்ன செய்யறது, காசு இருக்கான 250 ரூபா இருக்கு, கொடுத்து வாங்கி உதவி செஞ்சு தான் தொழுகணுமான்னா அந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்யல, கஷ்டத்தை கொடுக்கல. நியாயமான விலையில் தண்ணீர் விற்கப்பட்டார், சரியான நியாயமான விலையில் எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நியாயமான விலை, அந்த இடத்துக்கு தகுந்த விலையில் தண்ணீர் விற்கப்பட்டால் அப்ப அதை வாங்கலாமே தவிர, இல்ல அநியாயமா விற்கிறாங்க தண்ணி, ஆனா கையில காசு இருக்கு, அநியாயமா தண்ணி விற்கிறாங்கன்னா இதை வாங்கி உது செய்துதான் தொழுகணும்ன்ற கட்டாயம் இல்லை. ஒருத்தர் விருப்பப்பட்டு தானாக எவ்வளவு காசு போனாலும் பரவாயில்ல, ஏன் தயமம் செய்யணும், உதுதான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக காசு கொடுத்து வாங்கி உது செய்தார் கூடும். ஆனா கட்டாயப்படுத்தாது இஸ்லாம், கண்டிப்பா வாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லாது. காசுக்கு மதிப்பும் கொடுக்கும், தேவையில்லாம அனாச்சாரமாக கொடுத்துதான் அப்படி தேவையில்லை, நீ அதுக்கு பேசாம என்ன செஞ்சுக்க. அப்ப இப்படி ஒரு சூழல் ஏற்படும் போதும் இவருக்கு தண்ணி கிடைக்கல அப்படிங்கிற அர்த்தம் தான். அல்லது தண்ணி இருக்கு, ஆனா இந்த தண்ணி நமக்கோ அல்லது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நம்மளுடைய பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கோ குடும்பத்தார்களுக்கோ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ இவங்களுக்கு தேவை இருக்கு, இதுல உது செஞ்சுட்டா குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. அவ்வளவு ஒரு சிரமமான ஒரு சூழல், கஷ்டமான ஒரு சூழல். தண்ணி இந்த தண்ணியில உது செஞ்சுட்டா குடிப்பதற்கு தண்ணீர் இருக்காது என்கிற சூழல் இருந்தால், இன்னும் சொல்ல போனா மனுஷனுக்கு மட்டுமல்ல, நம் வீட்டில் உள்ள பிராணிக்கு
ஒரு ஆடு வளர்க்குறோம், ஒரு மாடு வளர்க்குறோம், அந்த மாட்டுக்கு அந்த தண்ணியை தான் ஊற்றணும். நமக்கு இந்த தண்ணியில ஒது செஞ்சுட்டா இந்த மாட்டுக்கு தண்ணி இருக்காது என்கிற நிலையில் இருந்தாலும் கூட இந்த தண்ணீரை வச்சு உதவு செய்யணும்னு அவசியம் இல்லை. இப்ப தண்ணீர் இவற்றை இல்லாத மாதிரி, அப்ப இவர் தண்ணீர் இல்லாத அந்த ஒக்குமில் செலுத்தப்பட்டு இவர் தயமம் செய்து கொள்ளலாம், தவறல்ல. அப்படி மட்டுமல்ல, அப்படி அதிக தேவை, தண்ணீர் தாகம், பயங்கரமான தாகத்துக்கு கூட தண்ணீர் இருக்காது, அந்த சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் அந்த தண்ணீரை கொண்டு உது செய்வது ஹராம் என்று மார்க்கம் சொல்கிறது. உது செய்யக்கூடாது, கண்டிப்பாக தாகத்தை தான் தகிர்க்கணும், அடுத்தவங்களுடைய தாகத்துக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும். அப்போ உது செய்வது ஹராமாக்கப்படும். இன்னொன்று, தண்ணி இருக்கு, இங்க இல்லை, நாம இங்க இருக்கிறோம், வெளியில இருக்கிறோம், 2 பில்டிங் தள்ளி தண்ணி இருக்கு. ஆனா நம்ம வெளியில போனா எதிரி நம்மளை க்ளோஸ் பண்ணிடுவோம். அப்படியான ஒரு சூழல், எதிரியினுடைய பயம் இருக்கு. எதிரியினுடைய பயம் இருக்கிறதுனால நம்மளால என்ன செய்ய முடியலன்னா அங்க போய் தண்ணீரை யூஸ் பண்ண முடியல. இப்போவும் இஸ்லாம் சொல்லுகிற விஷயம் என்னன்னா, அப்படி ஒரு பயம், உயிருக்கு பயம் இருக்குமே, ஆனால் அந்த இடத்துல தண்ணி இல்லைன்னா தயமம் செஞ்சு தொழுதுக்கலாம். பக்கத்திலேயே தண்ணி இருந்தாலும் சரி. இந்த சமயத்திலேயும் இந்த மனிதனை பார்த்து இவர் தண்ணி இல்லாத மனிதர் என்பதை போலத்தான் இருக்கும். சரி, நம்மள்கிட்ட தண்ணி இல்லை, ஆனா நம்ம கூட இருக்கிறவர் அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட தண்ணி இருக்கு, கேட்டா தருவாரு. அவர் தண்ணி வச்சிருக்கிறாரு, நம்ம கேட்டா அவர் நமக்கு தண்ணி தரவும் செய்வார் என்கிற சூழல்ல கண்ணியத்தை கருதி அவர்கிட்ட போய் நம்ம என்ன கேட்கிறது அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட கேட்காமல் தயமம் செய்தால் தயமம் கூடாது. கேட்ட அவர்கிட்ட, அவர் தந்தார், அந்த தண்ணியை கொண்டுதான் கண்டிப்பாக உது செஞ்சுதான் தொழுகணும், தயமம் செய்யக்கூடாது. நம்ம இப்படி நினைச்சுக்கிட்டோம், கேட்டா அவர் தரமாட்டாரு, பக்கத்துல இருக்கு, அவர்கிட்ட தண்ணி இருக்கு, ஆனா என்ன செய்ய மாட்டார், கேட்டா தரமாட்டாருன்னு நினைச்சு நாம தயமம் செய்து தொழுது முடிச்சிட்டோம். எதார்த்தமா அவர் வந்தார், என்னங்க தொழுதெல்லாம் முடிஞ்சிச்சா? அவன் முடிஞ்சிச்சு. என்ன செஞ்சீங்க? தண்ணிக்கு கஷ்டமாலாம் இருக்கு, தண்ணிக்கு என்ன பண்ணீங்க? தண்ணி கிடைக்கலங்க, தயமம் செஞ்சு. அட என்ன நீங்க வேற என்கிட்ட கேட்டுக்கூடாது, நான் தந்துருப்பேன் அப்படின்னு போய் ஒருத்தருக்கு தண்ணி கொண்டு வந்து தந்துட்டாருன்னா திரும்ப தண்ணியில உது செஞ்சு மறுபடியும் அந்த தொழுகையை திரும்ப தொழுகணும். அந்த நேரத்துக்குள்ளேயே அவர் தண்ணியை தந்துட்டார்னா திரும்ப என்ன செய்யணும், அந்த தண்ணீர்ல உது செய்து மறுபடியும் கழுக வேண்டிய ஒரு சூழல். இதெல்லாம் இது மாதிரி சூழ்நிலைகள். அது மாதிரி கிணறும் இருக்கு, வாளி இல்லை, ஒருத்தர் வாளி தர்றேன்னு சொல்றாரு, அப்ப வாங்கி உதவி செய்யணும். வாளியே இல்லை அப்படின்னா தயமம் செஞ்சுக்கலாம். தண்ணி இருக்கு, கண்ணுக்கு எதிரில் கிணத்து நிறைய தண்ணி கிடக்குது, ஓடுது, ஆனா எடுக்கக்கூடிய வாளிக்கு வசதியே இல்லை, எங்கேயுமே இல்லை, பக்கத்துல கேட்டாலும் கிடைக்கல, எங்கேயுமே இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா நாம தயமம் செய்து கொள்ளலாம். இப்படியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அதாவது தண்ணீர் கிடைக்காத சூழல்கள், தண்ணியே இல்லைன்னாலும் பரவாயில்ல, அல்ல தண்ணி கிடைக்காத சூழல்கள் இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்திலையும் தயமம் செய்து கொள்வது ஆகுமான ஒன்று. 2வது காரணம் நோய். ஒண்ணு, இந்த தண்ணியை யூஸ் பண்ணா, தண்ணியை உபயோகிச்சா புதுசா நோய் வந்துரும் என்கிற பயம். இந்த தண்ணியை யூஸ் பண்ணா புதுசா நோய் வந்துடும், அல்லது இருக்கிற நோய் அதிகமாகும். அதுவும் இல்லைன்னா கையில காயங்கள் இருக்கு, தண்ணியை கொண்டு இப்போ உது செய்யும் போது அந்த காயங்கள்ல தண்ணீர் பட்டு அது சீல் வச்சு அதனால மிகப்பெரிய பாதிப்பு, வேதனைகள் உண்டாகும் என்கிற நிலை இருந்தாலும் இப்போவும் தயமம் செய்து கொள்ளலாம். தண்ணீரை தொட வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி இருக்கு, தண்ணி எல்லாம் பறக்கத்தான் இருக்கு, எந்த குறையும் இல்லை, நல்ல தண்ணி இருக்கு. ஆனா நாம தண்ணியை என்ன செய்ய முடியாது, உபயோகம் செய்ய முடியாதுன்னா நம்மளுடைய உடல்நிலை இருக்கு. காரணம், புதிதாக நோய் வந்துடும், அல்லது இருக்கிற நோய் அதிகமாகும், அல்லது சீல் சலங்கள் ஏதாவது வச்சு நமக்கு பாதிப்புகள் ஏற்படும் என்கிற நிலை இருக்கும் போது அது சந்தர்ப்பத்தில் ஒரு நேர்மையான டாக்டர் சொல்லணும், நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா தண்ணியில யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும், அதிகமாயிடும். இப்படி இருக்கு. ஒருத்தர் சொல்றார், நமக்கு ஒரு ஜுரம் வந்திருக்கு, காய்ச்சல் வந்திருக்கு, காய்ச்சல் வந்தா தண்ணியில கை வைக்க மாட்டோம், ஆனா வெந்நீரை கை வைப்போம். தண்ணியை தானே கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு நேரடியா தயமமுக்கு போயிடக்கூடாது. வெந்நியை போட்டு உது செய்ய முடியும் என்று இருந்தால் அப்ப என்ன செய்யணும், வெந்நி போட்டு தான் உதவி செய்யணும். தண்ணி அப்படின்னு சொல்றதுன்னா ஒரு பொதுவான விஷயம், அதனால வெந்நி இல்லைன்னு நோட்டி வச்சிடக்கூடாது, வெந்நியம் தான். 2யுமே உபயோகிக்க முடியாத சூழல் சொல்லிட்டார். தண்ணி காயம் இருக்கு, தண்ணியை ஊத்தினாலும் சீல் வைக்க தான் செய்யும், வெந்நியை ஊத்தினாலும் சீல் வைக்க தான் செய்யும். இப்ப இது மாதிரி விஷயத்துல டாக்டர் சொல்றாரு, இல்ல நீங்க இதுல தண்ணி படாம பாத்துக்குங்க அப்படின்னு சொன்னாரு, அவருடைய புற்றை, அவருடைய சொல்லை ஏற்று என்ன செய்யலாம், தயமம் செய்து கொள்ளலாம். கண்டிப்பாக அதுல அள்ளி ஊத்தணும் என்பது அவசியம் இல்லை. அதே மாதிரி சில தொழுகைகள் மிஸ் ஆச்சுன்னா திரும்ப தொழுவ முடியாது. பெருநா தொழுகை இருக்கு, ஜமாத்தாக தொழ வேண்டிய தொழுகை, தனியா தொழுவ முடியாது. பெருநா தொழுகையை மிஸ் ஆயிடும். எந்த அளவுக்குன்னா நம்மகிட்ட இங்க இப்ப தண்ணி இல்லை,
கொஞ்சம் தூரமா தண்ணி இருக்கு, அங்க போய் எடுத்துட்டு வந்து ஒது செய்ய முடியும். ஆனா நாம ஒது செஞ்சுட்டு வரதுக்குள்ள இங்க ஈது பெருநா தொழுகை முடிஞ்சிடும். அல்லது ஜனாசா தொழுகை ஜனாசா தூக்கி போயிட்டாங்கன்னா அப்புறம் எங்க தொழுகிறது? அப்பயே தொழுதாக வேண்டிய சூழல், போனா திரும்ப கிடைக்காது. இது மாதிரி தொழுகைகள்ல ஒரு கொஞ்சம் தூரத்துல ஒது தண்ணி இருக்கு, அல்லது இங்கேயே தண்ணி இருக்கு, ஆனா இங்க ஒது செய்யறதுக்கு உண்டான நேரம் இல்லை. தயமம்னா டக்குன்னு செஞ்சுட்டு போய் என்ன செஞ்சிடலாம், தொழுகையை பிடிச்சிடலாம் என்கிற நிலை இருந்தாலும் அதற்காக வேண்டியும் தண்ணீரை தவிர்த்து தயமம் செய்து கொள்வது ஆகுமானது, கூடுமானது. ஆனால் ஜும்ஆ தொழுகை நாம தயமம் செஞ்சுட்டு போறதுக்குள்ள ஜும்ஆ தொழுகை முடிஞ்சு போயிடும். இப்போ தயமம் செஞ்சுட்டு போய் ஜும்ஆ தொழுகலாமா அப்படின்னா கூடாது. ஏன் அப்படின்னா ஜும்ஆ தொழுகை தவறினால் கிடைக்காது என்கிற லிஸ்ட்ல வராது. ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு ஜும்ஆவுடைய ஜமாத்தோட ஜும்ஆ தொழுகை கிடைக்கலன்னா அவர் அந்த லுஹருடைய நேரம் முடிகிற வரைக்கும் லுஹர் தொழுகணும். அப்ப ஜும்ஆ தவறினாலும் லுஹர் இருக்கு, அதுக்கு பரிகாரம் இருக்கு. அதனால ஜும்ஆ தொழுகைக்காக ஒருத்தர் ஒது செய்வதற்குண்டான நேரம் ஆயிடுச்சு, சீக்கிரம் போய் ஜும்ஆத்து பிடிக்கணும் என்பதற்காக தயமம் செய்வதற்கு அனுமதி இல்லை. அதே போல பயங்கரமான கடும் குளிர், அந்த குளிர்ல நம்மளால தண்ணீர்ல ஒது செய்ய முடியல, ஹீட்டர் போட்டு ஒது செய்யலாம், வெண்ணி போடலாம் அப்படின்னா வெண்ணி போடுறதுக்கு உண்டான வசதியும் இல்லை. ஹீட்டர் ரிப்பேர் ஆகி போச்சு அல்லது ஏதோ ஒண்ணு, வெண்ணி போடுவதற்குண்டான வசதியும் இல்லை அப்படின்னு சொன்னா அப்ப இந்த சமயத்துல தயமம் செய்து தொழுதுட்டு பிறகு கலா செய்யணும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா முன்னாடி சொன்னதெல்லாம் நம்மளால கண்டிப்பா உபயோகிக்கவே முடியாது, இன்னும் நோய் வந்துடும், செத்து போயிடுவோம் அப்படின்ற பயமெல்லாம் இருந்துச்சு. இதுல அப்படி அல்ல, தாங்க முடியாத சூழல், கொஞ்சம் அந்த குளிரை என்ன செஞ்சுக்க முடியல, நம்மளால தாங்கிக் கொள்ள முடியல. அதுதான் நம்ம ஊருக்கு சட்டையே ஆகாது. நம்ம ஊர் குளிர்லாம் தாங்குற குளிர், ஊட்டி கொடைக்கானல் அப்படி இருக்கிறாங்க, பயங்கர 0 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது, பயங்கரமான தண்ணியை கையே வைக்க முடியாது, வெண்ணி தான். அப்ப ஹீட்டர் இல்லாம போச்சு, என்ன செய்ய முடியும்? அப்ப என்ன செய்யணும், செஞ்சுக்கணும். ஆனா கொஞ்சம் அந்த பனி போன பிறகு ஒரு 9 மணி 10 மணிக்கு ஓரளவு ஹீட் வந்துருதா இல்லையா, அப்ப திரும்ப உது செய்து திரும்ப அந்த தொழுகையை மீட்டி தொழ வேண்டும். இப்ப கொஞ்சம் தண்ணி இருக்கு, ஆனா அந்த தண்ணி ஃபர்லான உறுப்புகளை கழுகிறதுக்கு மட்டுமே இருக்கு. உதுவுல நம்ம நேற்று தான் பார்த்தோம், உதுவை பொறுத்தவரை ஃபர்லான உறுப்புகள் 4 தான், முகம், கை, மசகு, கால். இந்த 4 தான் கடமையானது. இது அல்லாம சுண்ணத்தானவைகள் தான், வாய்க்கு புளிக்கிறது, நாச்சைக்கு தண்ணி செலுத்துறது, இதெல்லாம் சுண்ணத்தானவைகள். இப்ப கொஞ்சம் தண்ணி இருக்கு, இந்த தண்ணியை வச்சு இந்த 4ஐயும் கழுக முடியும் என்று இருந்தால் இந்த 4 உறுப்புகளை மட்டும் கழுகிட்டு கண்டிப்பா தொழுகணும், தயமம் செய்யக்கூடாது. கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, அந்த தண்ணி ஃபர்லை மட்டும் நிறைவேற்ற போதுமானதா இருக்கு, சுண்ணத்துகள் நிறைவேற்றுவதற்குள்ளான தண்ணி இல்லை, பரவாயில்ல. இது மாதிரியான சூழ்நிலைகள்ல சுண்ணத்தை விடுவது ஆகுமானது. அதுக்காக எப்பவுமே சுண்ணத்தை விட்டுட்டு வெறும் 4 மட்டும் கழுவிட்டு வரக்கூடாது, சுண்ணத்தை சேர்த்துதான் செய்யணும். இப்படி ஒரு கட்டாய சூழல் ஏற்படுகிற போது சுண்ணத்தை விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. சரி, ஃபர்லை நிறைவேற்ற அளவுக்கு கூட தண்ணி இல்லை, அதை விட கம்மியா இருக்கு. இருக்கிற கொஞ்சம் தண்ணியில முகத்தை மட்டும் கழுவ முடியுமே தவிர கையையோ காலையோ மசகோ செய்ய முடியாது என்பது போல ரொம்ப குறைவான தண்ணீர்கள் இருக்கிற பட்சத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, எவ்வளவு தண்ணி இருக்கோ அதை வச்சு எத்தனை உறுப்புகளை கழுக முடியுமோ அத்தனை உறுப்புகளை கழுகணும். கழுகிட்டு பிறகு தயமம் செஞ்சுக்கிட்டு மீதிக்காக முகத்தை கழுவிட்டோம், கையையும் கழுவிட்டோம், தண்ணி காலி ஆயிடுச்சு, மசகு செய்யல, காலும் கழுவல. இப்ப இந்த மசகு செய்யல, காலும் கழுவல, இதுக்காக ஒரு தயமும் செஞ்சணும் எக்ஸ்ட்ரா. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஏதாவது ஒண்ணு செஞ்சா போதும், பத்தாதுன்னு தெரியுது இல்ல, இந்த தண்ணி வச்சு என்ன செய்ய முடியாது, உது செய்ய முடியாதுன்னு தெரியுதா, ஓரம் கட்டிடுது. இந்த தண்ணி இருந்தும் இல்லாத மாதிரி வெறும் தயம்மம் மட்டும் செய்தால் போதும். அந்த தண்ணியை கொண்டு எந்த உறுப்புகளை கழுக முடியுமோ அந்த உறுப்புகளை கழுகிட்டு பிறகு தயம்மம் அப்படின்னு ஷாஃபி இமாம் சொல்றாங்களே, இதுக்கு நேர்மாற்றமாக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றது என்னன்னா, ரெண்டையும் ஒன்னா சேர்க்க வேணாம், ஒன்னு தயமம் செய்வோம் அல்லது ஒது செய்வோம். ரெண்டுல ஒது செய்ய தண்ணி கிடைக்கலன்னா தயமம் என்கிற வழிமுறை, மாற்று வழிமுறையை இஸ்லாம் காட்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சிரமத்துக்கு ஆளாக வேண்டாம். இங்க கவனிக்கிறதெல்லாம் என்னன்னா, இந்த தண்ணீர் குறைந்தபட்ச தண்ணீர் சொல்றமே, இதெல்லாம் நம்முடைய தேவைக்கு போக எக்ஸ்ட்ரா இருந்ததான். ஆரம்பத்தில் அதை சொல்லியாச்சு இல்லை, இந்த கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு, ஆனா நமக்கு குடிக்கிறதுக்கு வேணும்னா சுத்தமா தொடவே தேவையில்லை, அதை வச்சு எந்த உறுப்பையும் கழுவலாம் தேவையில்லை, வெறுமனே அவர் தயமம் செய்து கொள்ளலாம், தயமம் மட்டுமே போதும். அதே மாதிரி உதுவுக்கு பகரமாக எப்படி தயமம் செய்யலாமோ அதே மாதிரி குளிப்புக்கு பகரமாகவும் தயமம் செய்யலாம். ஒருத்தர் கடமையான குளிப்பு, ஜனாபத்து குளிப்பு குளிச்சே ஆகணும்,
ஆனால் குளிச்சாகணுன்ற கண்டிஷன்ல இது மாதிரியான தடைகள், ஒன்று தண்ணீரே இல்லை, அல்ல அவருக்கு நோய் அதிகமாயிடும், நோய் ஜாஸ்தி ஆயிடும் தண்ணீரை குளிச்சா என்கிற சூழ்நிலைகள், இப்படி இருக்கும் போதும் நஜீஸை அசுத்தத்தை நீக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இவர் என்ன செஞ்சுக்கணும், தயமம் செய்து கொள்ளலாம். அந்த சுத்தத்தை குளிப்புக்காக வேண்டியும் தயமம் செய்து கொள்வது கூடும். அதே போல எந்தெந்த பொருட்களில் தயமம் செய்யணும், இதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நஜீஸ் இல்லாத சுத்தமான புழுதி கலந்த மண். இது ஒரு சின்ன டிஃபரன்ஸ். புழுதி கலந்திருக்கணும் என்பது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி உடைய ஒரு நிபந்தனை. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பொறுத்தவரை மண்ணு போதும், அந்த மண்ணில் புழுதி இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி. சாதாரணமாக இப்போ கடற்கரை ஓரத்தில் உள்ள மண் பாருங்க, ஆத்தோரத்தில் உள்ள மண் பாருங்க, அதெல்லாம் ரொம்ப சாஃபாக இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்கும், அதில் புழுதியே இருக்காது. அதே தண்ணி படுற இடம், அது அல்லாமல் மற்ற இடங்கள்ல புழுதிகள் இருக்கும். கொஞ்சம் தூரமாக தள்ளி போனால் புழுதிகள் இருக்கும், அதே கடல் மணல்ல பீச்சில் பார்க்கலாம். ஆனால் தண்ணி எங்கே வந்துட்டு போதோ, அதே அலை எங்கே வந்துட்டு போதோ அந்த இடத்துல புழுதியே இருக்காது, வெறும் மண் இருக்கும். இப்போ ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொறுத்தவரை தயம்மம் செய்வதானால் அந்த மண்ணில் புழுதி கலந்துருக்கணும். கண்டிப்பாக புழுதி இல்லாத மண்ணில் தயம்மம் செஞ்சால் தயம்மம் கூடாது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொறுத்தவரை தேவையில்லை, மண்ணுன்னு இருந்தால் போதும். குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சஈதன் தய்யிபா, நல்ல மண்ணுன்னு சொல்றான். மண் இருந்தா போதுமானது. மண்ணுல கலர் மண் இருக்கு, செம்மண் இருக்கு, கருமண் இருக்கு. இது இயற்கையிலேயே அதனுடைய கலர் மாறி இருந்தா இந்த மண்ணை கொண்டு தாராளமா செய்யலாம், உது செய்யலாம், தயமம் செய்யலாம். இது எந்த விதமான தப்பும் ஏற்படாது, தப்பு இல்லை. அப்ப இது மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல இந்த புழுதி கலந்த மண்ணை கொண்டு செய்யணும். ஃபர்துகள், தயமனுடைய ஃபர்துகளை பொறுத்தவரை ரெண்டு ஃபர்து. ஒன்று முகத்தை தடவணும் மண்ணை கொண்டு, இன்னொன்று 2 கையையும் மண்ணை கொண்டு தடவணும். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எப்போவுமே நிய்யத்தை கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க கண்டிப்பாக நிய்யத்து வேணும். என் சுத்தத்திற்காக நான் ஒரு தயமம் செய்கிறேன் என்கிற நிய்யத் கண்டிப்பாக அவர் வைத்தாக வேண்டும். 4வது வரிசைகரமாக செய்யணும்னு சொல்லுவாங்க. முதல்ல முகத்தை தான் தடவணும், அப்புறம் கையை தான் தடவணும். கையை முதல்ல தடவிட்டு முதல்ல 2வது தடவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த 2 வித்தியாசங்கள். பரிபூர்ணமான செயல்முறை, தயமம் செய்யக்கூடிய முழு மெத்தடு. பொதுவாக ஒதுவை பொறுத்தவரை நம்மள்கிட்ட ஒவ்வொரு உறுப்புகளையும் 3 தடவை கழுகிறது சுன்னத்து. முகத்தை 3 தடவை கழுவுவோம், கையை 3 தடவை கழுவுவோம், 3 முறை வாய்க்கு பழிப்போம் எல்லாமே. ஆனால் இதை தயமமை பொறுத்தவரை அப்படி 3 முறை செய்கிறது அல்ல. இப்போ இங்கே 2 வேலை. முதல்ல கையை விரிச்சு வைக்கணும். மோதிரங்கள் இருந்தால் கண்டிப்பாக கலட்டணும். இப்போ ஒது செய்யும் போது மோதிரங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் தண்ணி ஊற்றிட்டு அசைச்சு விட்டால் போதும். மோதிரத்தை அசைச்சு விட்டால் போதும், உள்ள தண்ணி போயிடும். ஆனால் தயமம் செய்யும் போது மோதிரம் இருந்தால் கண்டிப்பாக கலட்டணும். மோதிரத்தை போட்டுட்டு தயமம் செய்யக்கூடாது, ஏன்னா அந்த இடங்கள்ல புழுதிப்படாது. அப்போ தயமம் கூடாத ஒரு சூழல் ஏற்படும். கையை விரிச்சு வைக்கணும், சேர்த்து வைக்கக்கூடாது. ஏன் சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னா, சேர்த்து வைக்கும் போது இடைப்பட்ட இடங்கள்ல புழுதிப்பட வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால கையை விரிச்சு வைக்கணும். விரிச்சு மண்ணில் அடிக்கணும். அடித்த பிறகு லேசா முன்னும் பின்னும் நகர்த்தணும். லேசா ஒரு தடவை முன்னும் பின்னும் நகர்த்தணும். நகர்த்தி எடுத்த பின்னாடி இப்போ சாதாரண மண்ணில் சின்ன சின்ன பொடி கல்லெல்லாம் இருக்கும். நம்ம அடித்த உடனேயே என்ன ஆகும்னா அந்த கல்லுகளும் சேர்ந்து கையில் இருக்கும். இப்போ அதோடு நம்ம முகத்தை தொடரணும்னு சொன்னால் என்ன செஞ்சிடும், காயங்கள் ஏற்படும். அதனால அசைச்ச பிறகு கையெடுத்து பின்புறமாக தட்டணும். இப்படி தட்டக்கூடாது. இப்படி தட்டினா இவ்வளோ நேரம் அடிச்சது வீணாக போயிடும். அது என்ன தூசி வந்திருக்கோ இப்படி தட்டினோடனே எல்லா தூசியும் கீழே வந்துடும். அப்படி செய்யக்கூடாது. என்ன செய்யணும், பின்பக்கமாக தட்டணும். இப்படி தட்டணும். இப்படி தட்டும் போது இந்த அதிர்வுல இருக்கிற பொடிக்கல் கீழே விடும், தூசி கையிலேயே இருக்கும். இப்ப இந்த இதை கொண்டு இப்ப நம்ம செய்யணும் தயமம், முகத்தை தடவணும். ஒதுவுல நமக்கு ரொம்ப லேசான மெத்தட் என்னன்னா, 3 தடவை கழுவுறதுனால ஒரு தடவை இப்படி கழுவணும், இன்னொரு தடவை இப்படி கழுவணும். 3 தடவை கழுவும் போது ஃபுல்லா கவர் ஆயிட்டாலே போதும். 3 தடவை கழுவும் போதும். ஒவ்வொரு தடவையும் ஃபுல்லா கழுவணும்னு அவசியம் இல்லை. கழுவுனா தான் நல்லது, அதுதான் நல்ல முறை. ஒருத்தர் இப்படி கழுகல, ஒரு தடவை ஃபர்ஸ்ட் தடவை தண்ணி எடுத்து இப்படி கழுவினாரு, இங்கெல்லாம் படவே இல்லை. 2வது தடவை தண்ணி எடுத்து கழுவினாரு, இங்க பட்டுடுச்சு, பொது கூடிடும். இப்ப தயமம்ல அதுக்கு வழி இல்லை. ஏன்னா செய்ய போறது ஒரே ஒரு தடவை தான். அதனால இந்த ஒரு தடவை செய்யும் போதே ஒரு சின்ன இடம் கூட மிஸ் ஆகக்கூடாது. எல்லா இடமும் பரிபூர்ணமா இருக்கிற மாதிரி செய்யணும். அதுக்கு என்ன செய்யணும், ஃபுகஹாக்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த 2 விரலை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த விரலினுடைய நுனியை மேலே வைக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் எங்கே ஆரம்பிக்கணுமோ அங்கே வைக்கிறீங்க. இந்த 2 கையையும் இங்கே நல்லா ஒன்றா சேர்த்துக்கிறீங்க. இப்படி
ஃபுல்லாக கவர் ஆகிடுது, நமக்கு எந்த இடமும் மிஸ் ஆகலை. இப்போ இங்கிருந்து அப்படியே நீங்கள் கீழே இறக்கிட்டு வரீங்க. நீங்கள் நல்லா பார்க்கணும், இங்கே வரும்போது கொஞ்சம் இப்படி கை விலகவும் வாய்ப்பு இருக்குது. இப்படி விலகுனா இந்த இடத்துல மண் படாத சூழல் வரும். அதனால் ரொம்ப கவனமாக இங்கேருந்து எடுக்கும்போது கை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எடுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், மேலே 2 விரல் எனக்கு நீங்கி இருக்கு, ஆனால் கீழே உள்ள 2 விரல் சேர்ந்துருக்கு. இப்போ மேலே 2 விரல் நீங்கி இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா கீழே உள்ள மண்ணை என்ன செய்யும், போதுமானது. இப்படியே நான் ஃபுல்லாக கொண்டு வரணும். இங்கே கவனிக்கிறது கண்ணில் நல்ல உள்ள தள்ளணும். மூக்கினுடைய மேல் பகுதி, மூக்கினுடைய இடைப்பட்ட பகுதி, இந்த இடம். இல்லைன்னா இப்படி எடுத்தோம்னு சொன்னால் இந்த இடம் சுத்தமாக படவே படாது கையே. அதனால் இந்த இடம் நல்லா விரிச்சு விட்டு எடுத்து ஃபுல்லாக முடிக்கணும். இப்படி செய்யும் போது முழுசா செய்யக்கூடிய வாய்ப்பு கிடையும். ஒரு இடம் கூட என்ன செய்யாது, மிஸ் ஆகாது. எல்லா இடத்துலையும் இது படும். ரெண்டாவது, ஒரு தடவை ஒரு அடி அடித்தோம், கொஞ்சம் அசைச்சோம், அப்புறம் தட்டினோம், கற்கள் விழுந்துச்சு, ஒரு தடவை செஞ்சாச்சு. அடுத்து கை, 2 கைகளையும் கழுகணும், தயமம் செய்யணும். அப்போ என்ன செய்யணும்னா, எடுத்துட்டு அதே மாதிரி அடிச்சுட்டு இந்த 4 விரல், இந்த 4 விரலை வைக்கணும். வெளிப்பகுதியை, இந்த கையினுடைய உள்பகுதியை வலது கையினுடைய வெளிப்பகுதி, ஃபர்ஸ்ட் வலது கை தானே கழுவணும், வலது கையினுடைய வெளிப்பகுதியில் வச்சு இதை அப்படியே கொண்டு வரும். இந்த விரல் பாருங்க படவே இல்லை, இந்த விரல்ல படவே இல்லை சுத்தமாக. இந்த விரலையும் நான் ஜாயின் பண்ணவே இல்லை. இந்த 2 விரலையும் தனியாக வச்சுக்கிட்டோம். இங்கிருந்து இந்த 4 விரலை வச்சு இழுத்துட்டு வரோம். இப்போ இந்த உள்புற தூசி எங்கேயுமே படலை, வெளிப்புறத்தில் மட்டும்தான் பத்துட்டு இருக்கு. இதை அப்படியே கொண்டு வர்றேன். இங்கே வர வந்துச்சு. இங்கே வந்த பிறகு அப்படியே கையை மலர்த்தி இப்போ இந்த உள்பக்கம் இருக்குல்ல, இந்த தூசிலேருந்து இப்படியே ஜாயின் பண்ணுறேன். இப்பவும் இந்த விரல் எங்கேயுமே படலை. இப்படியே கொண்டு வந்து இந்த விரலை இந்த விரலோட சேர்த்து வச்சு முடிச்சிடணும். இப்படி செய்யும் போது தான் முழுசா எல்லா இடத்துலையும் என்ன செய்யும், மண்ணு படும். இல்லைன்னா இதுவும் இப்போ பிறகு அது 2வது தடவை இன்னொரு தடவை அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு தடவை அடிச்சோம்ல, அடிச்சதுலேயே இப்படி தானே செஞ்சோம். இப்போ இந்த கையில் உள்ள தூசி ஒன்றுமே ஆகலை, அப்படியே இருக்கு. அதனால இது முடிஞ்ச உடனே அப்புறம் இந்த கையை வச்சு அதே மாதிரி இந்த கையில் இழுத்து இப்படி கொண்டு வந்து இந்த விரலை இணைக்காம கடைசியில் இங்கே கொண்டு வந்து இப்படி அடிச்சோம். அப்போ 2 அடியில் 3 பொருளை கழுவிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு அடி அடித்தோம், தலையை ஃபுல்லாக முகம் ஃபுல்லாக டைமும் செஞ்சுக்கிட்டோம். 2வது ஒரு அடி அடித்தோம். இந்த 2வது ஒரே அடியை கொண்டு வலது கை இடது கை 2யுமே என்ன செஞ்சிட்டோம், தடவி முடிச்சிட்டோம். இதுதான் பரிபூர்ணமான செயல்முறை. இதில் ஒரு சின்ன விட்டளவுக்கு இல்லாமல் போனால் கூட சிரமம், தயமும் கூடாத ஒரு சூழல் ஏற்படும். சரி, ஒருவருக்கு தண்ணியும் கிடைக்கல, தயமும் செய்யறதுக்கு மண்ணும் கிடைக்கல, புழுதியும் இல்லை. ஒரு ஜெயிலில் அடைச்சி போட்டிருக்காங்க ஒருத்தரை, ஒரு சின்ன அறை. அந்த அறைக்குள்ள ரொம்ப அசுத்தமான இடங்கள், ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் நஜீஸு, அசுத்தமாக தான் இருக்குது. தூசிக்கு வலியும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த சூழ்நிலையில் என்ன செய்யறது, அவர் எப்படி தொழுகிறது? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, எப்போ அவருக்கு 2மே கிடைக்கலையோ ஆனாலும் தொழுது தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால ஒதுவே செய்யாம தயம்முமே செய்யாம தொழுதுடணும். தொழுது முடிச்சுட்டு எப்போ இவர் ரிலீஸ் ஆகி வர்றாரோ அப்ப எத்தனை தொழுதாரோ அத்தனையும் கல்லா செஞ்சிடணும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்கன்னா, அந்த சமயத்தில் தொழ வேண்டிய தேவையே இல்லை. எப்போ அவர் சுத்தமாகவே இல்லையோ அப்போ அவர் மேலே தொழுகை கடமையே இல்லை. சுத்தமாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அவர்கிட்ட இல்லை. ஒது செய்ய தண்ணியும் கிடைக்கல, தயமம் செய்ய மண்ணும் கிடைக்கல, 2மே இல்லாமல் சுத்தமே இல்லாமல் அவர் தொழுகவே வேணாம், தொழுகையை விட்டுறணும். விட்டுட்டு ஆனால் எத்தனை வக்து தொழுகை மிஸ் ஆகிருக்குன்னு கணக்கு பார்த்து வெளியில் வந்த பிறகு அவர் என்ன செஞ்சுக்கணும், அந்த தொழுகைகளை கலா செய்தால் மட்டும் போதும், அதா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சமயத்தில் தொழ வேண்டிய அவசியம் இல்லை. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, அந்த சமயத்திலையும் தொழுதாகணும், ஒது இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டாலும் பரவாயில்ல, வெளியில் வந்த பிறகு அதை கலாவும் செய்தாகணும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சின்ன சின்ன காயங்கள். இப்போ நமக்கு சாதாரணமாக ஏற்படக்கூடிய காயங்கள், ஒரு உறுப்பு ஒதுவனுடைய ஒரு உறுப்பினுடைய சிறு பாகத்தில் சின்ன இடத்துல காயம் ஏற்படும். அதிகமான இடத்துல காயம் இல்லை, சின்ன இடத்துல. இப்போ இங்கே மட்டும் ஒரு கட்டி வந்தது, அந்த கட்டி வந்து பழுத்து உடஞ்சி இப்போ புண்ணாகி போச்சு, ரணமாக இருக்கு. இப்போ இந்த ரணத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா, இது வடிகிற ரத்தமாக இருக்கலாம் அல்லது அப்படியே நிற்கிற ரத்தமாக இருக்கலாம். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை இந்த ரத்தம் வெளியில வந்தா, ரத்தம் உடம்புல இருந்து வெளியில வந்தா அது நாக்குகள் ஒதுவை முறிக்காது. ரத்தம் வர்றதுனால ஒது என்ன செய்யாது, முறியாது. இவங்களுக்கு ஆதாரமாக காட்டக்கூடிய ஹதீஸை பார்க்கும்போது
பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை தாத்துர் ரிகா என்று சொல்லக்கூடிய ஒரு போருக்கு போயிருந்தாங்க. அந்த தாத்துர் ரிகாங்கிற போர்ல ஒரு முஸ்லிம் நபர் என்ன செஞ்சாரு, ஒரு காபிரான பெண்ணை கொலை செஞ்சிட்டார். கொலை செஞ்ச உடனே அந்த கணவன் அந்த பெண்ணுடைய கணவர் அவர் சத்தியம் பண்ணான், நான் கண்டிப்பா விட மாட்டேன், இதுல யாராவது ஒருத்தர நான் என்ன செய்வேன், ரத்தம் வாங்குவேன், அவன் கொலை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். குறிப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவனுடைய கோபம் பயங்கரமா இருந்தது. இப்போ இந்த போருடைய சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில எல்லாரையும் சஹாபாக்கள்லாம் மஷ்வரா செஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஆட்கள் யார் என்று கேட்கும்போது அன்சாரிகளில் இருந்து அம்மார் பின் யாசிர், முஹாஜிர், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்த முஹாஜிர்ல அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும், அன்சாரிகள்ல உத்பாத் பின் பிஷ்ர் ரலியல்லாஹு தஆலா, இந்த 2 பேரும் நாங்க பொறுப்பேற்றுக்கிறோம் உங்களை பாதுகாக்கிறதுன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2 பேரையும் நீங்க மலைக்கு மேல போங்க, அங்க நின்றுக்குங்க, அதான் நீங்க பாரா பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லி மலைக்கு மேல அனுப்பி வச்சாங்க. இவங்க 2 பேரும் மேல போய் நின்றாங்க. சுத்தி பார்த்தா யாருமே இல்லை, சும்மா நின்றுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஆலோசனை செஞ்சு, எதுக்கு தேவையில்லாம 2 பேரும் முழிச்சுட்டு இருக்கணும், 2 பேரும் முழிச்சுட்டு இருந்தா அப்புறம் 2 பேரும் தூங்கிடுவோம் ஒரு சந்தர்ப்பத்துல, அதனால ஒரு ஆள் தூங்கட்டும் ஒரு ஆள் முழிச்சுட்டு இருப்போம் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை செஞ்சு அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு தஆலா தூங்குறாங்க, உத்பாத் பின் பிஷ்ர் ரலியல்லாஹு தஆலா முழிச்சுட்டு இருக்கணும். இவர் சும்மாவே முழிச்சுட்டு இருந்து இவருக்கு போர் அடிக்குது. எவ்வளவு நேரம் அப்படியே சும்மாவே வெறும் காட்டையும் மலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இவருக்கு போர் அடி. சும்மா நிற்கிற நேரத்துக்கு 2 ரக்காத் தொழுதாலாவது நன்மை கிடைக்கும் அப்படின்னு இவர் என்ன செஞ்சார், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டார். தக்பீர் கட்டி கொஞ்ச நேரத்துல அந்த எதிரி வந்தான், பார்த்தான் மேல ஆள் நிக்குது, அதுவும் தொழுதுட்டு இருக்கிறாரு. சரி இவரை காலி பண்ணாதான் நம்ம உள்ள போக முடியும், ரசூலுல்லாஹ் மேல அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அங்கிருந்து அம்பு விடுறான். அந்த அம்பு இவருடைய மேலப்படுது. இவர் என்ன செஞ்சாரு, அந்த அம்பை புடுங்கி கீழே போட்டு அவர் பட்டில தொழுவ ஆரம்பிச்சிட்டார். கொஞ்ச நேரத்தில் 2வது ஒரு அம்பெய்றான். 2வது அம்பையும் தூக்கி புடுங்கி கீழே போட்டு மறுபடியும் தொழுகிறாரு. 3வது அம்பும் எய்யப்படுது. 3வது அம்பு எய்யப்பட்ட பின்னாடி தான் இவர் கீழே போட்டுட்டு உடனடியா ருக்கு செஞ்சு சஜ்தா செஞ்சு தொழுகையை முடிச்சுட்டு தூங்கிட்டு இருந்த அம்மார் பின் யாசிரை எழுப்புறாங்க, எந்திரிங்க ஆள் வந்துட்டான் அப்படின்னு. உடனே அம்மார் பின் யாசிரை எந்திரிச்சாங்க, தாக்குனாங்க, அவன் ஓடி போயிட்டான். இன்னும் ரொம்ப பேர் இருப்பாங்க போல தெரியுது, முதல்ல ஒரு ஆள் தான் இருந்தாரு, இப்போ இன்னொரு ஆள் எந்திரிக்கிறாரு, இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களே தெரியலன்னு பயந்து போய் என்ன செஞ்சுட்டான், ஓடிட்டான். அப்ப அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு தஆலா பாக்குறாங்க, இவருடைய மேனில அங்கங்க அம்பனுடைய காயங்களும் ரத்தம் அது பாட்டுல ஓடிக்கிட்டு இருக்கு. உடனே அம்மார் பின் யாசிர் கேட்க, ஏன் இவ்வளவு சிரமப்பட்டீங்க, ஆரம்பத்திலே என்னை எழுப்பியிருக்கலாம்ல, எழுப்பியிருந்தா இந்த சிரமங்கள் வந்திருக்காது. அவங்க சொல்றாங்க, இல்ல நான் சூரத்துல் கஹஃப் ஓதிக்கிட்டு இருந்தேன், தக்பீர் கட்டி கஹஃப் சூரா ஓதிக்கிட்டு இருந்தேன், அதை இடையிலேயே முடிக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல, அதனால ஆனாலும் புதுசா முடிச்சுட்டு அவசரமா முடிச்சுட்டு நிதானமா என்னால முடிக்க முடியல, எங்க ரசூலுல்லாஹ்வுடைய உயிருக்கு ஆபத்து வந்துருமோங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமா முடிச்சுட்டேன் என்று காரணமும் சொன்னாங்க. இப்போ இந்த ஹதீஸ்ல ரத்தம் வலிந்து கொண்டே இருந்தது, அவர் தொழுதார்னு வருது, ரத்தம் ஓடிக்கிட்டே தான் இருந்தது, ஆனாலும் அவர் செஞ்சிருந்தார், தொழுக முறியல. ஏன்னா ரத்தம் போகும்போது ஒது முறிஞ்சிருந்தா தொழுகை முறிஞ்சிருக்கணும், அப்புறம் அவர் தொடர்ந்து தொழுகிறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனா அவர் தொழுது இருக்கிறார், அப்ப இதனால் முறியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை ரத்தம் வெளியாகி அந்த இடத்திலேயே நின்றா, ரத்தம் வந்துச்சு வெளியில, அப்படியே அங்கேயே உறைஞ்சு போச்சு, கெட்டி ஆயிடுச்சு, இப்போ ஒது முடியாது. ரத்தம் வெளியில வடிய ஆரம்பிச்சா ஒது முடிஞ்சிடும். ரத்தம் வெளியே வலிய ஆரம்பிச்சுன்னு சொன்னா ஒது முடிஞ்சு. இதுக்கு உண்டான ஆதாரங்கள் இருக்கு, அவங்களுக்கு உண்டான பதில், இவங்களுக்கு உண்டான பதில்கள்லாம் இருக்கு, அதுக்கு உண்டான நேரங்கள் இல்லை நமக்கு. இப்போ ஒரு சின்ன காயம் நமக்கு ஏற்பட்ட ஒரு காயம், இந்த இடத்துல இப்ப என்ன செய்யறது, எப்படி ஒது செய்யறது, இங்க மட்டும் காயம் ஏற்பட்டிருக்கு, ஒது செஞ்சா தண்ணி இந்த இடத்துல படக்கூடாது, பட்ட சீல் வச்சிரும். அதனால நம்ம இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஒது எப்போதும் போல சாதாரணமா ஒது செஞ்சுட்டு இந்த இடத்துல மேல தண்ணி ஈர கையை கொண்டு லேசா தடவிட்ட போதும், தண்ணி ஊற்றி கழுவ வேண்டிய அவசியம் இல்லை, அந்த இடத்துல ஈர கையை வச்சு லேசா தடவுனா போதும். ஒருவேளை அப்படி ஈர கையை வச்சு தடவுனாலும் சீல் வச்சிரும், தண்ணி ஊத்தினா மட்டுமல்ல ஈர கையை வச்சு தடவி விட்டா கூட என்ன செஞ்சிடும், சீல் வச்சிரும்ன்ற பயம் இருந்தா ஒண்ணுமே செய்ய தேவையில்ல, இது சின்ன பகுதி தான், இதனால உதவுக்கு என்ன பாதிப்பும் கிடையாது, அப்படியே தொழுவலாம். ஆனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இப்படி சின்ன காயங்கள் இருக்கும்போது மேல மசகு செய்தாலும் கூட, ஏன்னா கழுகுதல் அப்படிங்கிறது தான் நமக்கு கடமை. உதாரணமா ஒருத்தர் சும்மா இருக்கும் போதே
தண்ணி எடுத்து முகத்தை கழுகாம தண்ணியை நினைச்சு இப்படி தடவி விட்டுக்கிட்டாருன்னு வச்சுக்குவோம், ஒதுக்கூடாது. இதுக்கு பேர் மசகு, தடவுதல். ஆனா முகத்தை கழுகணும், கையை கழுகணும், காலை கழுகணும். கழுகுறது வாஜிப், தண்ணி ஊத்தி கழுகணும். நல்லா இருக்கும்போது, நல்லா இருக்கும்போது ஒருத்தர் மசகு செஞ்சாரு, தண்ணியை தொட்டு இப்படி தடவிக்கிட்டாரு, தண்ணியை தொட்டு இப்படி தடவிக்கிட்டார், ஒதுக்கூடாது. அதே போல இங்கேயும் கழுகணும். கழுகுற உறுப்பு, கழுகுற உறுப்புல காயம் இருக்கிறதுனால இங்க நீங்க வெறும் மசகு செஞ்சாலும் கூடாது. அப்ப என்ன செய்யணும், இங்க லேசா மசகு செஞ்சுட்டு, அல்ல மசகு செய்யாம இருந்தாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சாலும் எக்ஸ்ட்ரா ஒரு தைமம் செய்யணும். இந்த இடம் மிஸ் ஆனதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு தைமம். அப்படி தைமம் செய்யும் போது அந்த இடத்துல என்ன செய்யாது, மண்ணு படாது. ஆனாலும் இது நிவர்த்தி என்கிற அடிப்படையில் என்ன செய்யணும், தைமம் செஞ்சாகணும் அப்படின்னு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. அதுல இன்னொன்னு கவனிக்க வேண்டிய விஷயம், ஷாஃபியாக்கள்கிட்ட வரிசை ரொம்ப மெயின். இப்போ ஒருத்தருக்கு வந்து இங்க காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் அவர் முகத்தை கழுகணும், ரெண்டாவது கையை கழுகணும். இப்ப இந்த இடத்துல காயம் இருந்ததுனால இதுக்காக தைமம் செஞ்சிடணும், அப்புறம் தான் மசகு செய்யணும், அப்புறம் தான் கால் கழுவணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் தனியா தைமம் செய்யக்கூடாது. வரிசையாக எந்த இடத்துல காயம் இருக்கோ அந்த இடத்துல தைமம் செய்யப்படணும். உதாரணமா ஒருத்தருக்கு தலையிலையும் கொஞ்சம் காயம் இருக்கு, கையிலையும் கொஞ்சம் காயம் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தலையில எந்த அளவுக்கு தண்ணியை கொண்டு தடவ முடியுமோ அந்த அளவுக்கு தண்ணியை கொண்டு கழுவிக்கிறார். கழுவிட்டு இந்த காயத்துக்காக தண்ணி படாதனால ஒரு தைமம் செஞ்சு முடிச்சிடணும். இவர் ரெண்டாவது இங்க எவ்வளவு முடியுமோ கழுக முடியுமோ அவ்வளவு கழுவிக்கணும். கழுகி முடிச்சுட்டு இந்த காயத்துக்காக இன்னொரு தைமம் செய்யணும். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய மெத்தட். பெரும் பகுதி காயம், சின்ன பகுதியா இருந்தா பரவாயில்ல, ரொம்ப அதிகமான பகுதியில என்ன செய்ய, இங்கேருந்து இங்க வர காயமா இருக்கு. இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒதுவே செய்ய தேவையில்லை, தண்ணியை தொட வேண்டிய அவசியம் இல்லை, மசகு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தயம்மம் மட்டும் போதுமானது. இவங்ககிட்ட ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மேல சொன்ன முறைப்படி எந்த மாற்றம் இல்லாம அதே மாதிரி தயம்மம் செய்யணும். எந்த அளவுக்கு கழுவ முடியுமோ அந்த அளவுக்கு கழுவணும். இப்போ ஒருத்தருக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு, கையோ காலையோ பேண்டேஜ் போட்டிருக்காங்க. நமக்கு காயம் இங்க இருந்து இங்க வரதான் காயம், அடிபட்டிருக்கிற இடம் இவ்வளவுதான். ஆனா பேண்டேஜ் வந்து இந்த அளவு கட்ட மாட்டாங்க, இங்கேயும் இவ்வளவு தூரம் கட்டுவாங்க, இங்கேயும் இவ்வளவு தூரம் கட்டுவாங்க. எக்ஸ்ட்ராவான நல்ல பகுதிகள், சுத்தமான பகுதிகளும் சேர்ந்து என்ன செய்யும், மறைஞ்சிரும். அந்த இடத்தையும் கழுக முடியாத சூழல் ஏற்படும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, பரவாயில்ல, எவ்வளவு பெரிய பேண்டேஜா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு மேல தண்ணியை தொட்டு தடவுனா போதும், அதுக்கு மேல தண்ணி தொட்டு தடவிக்கிட்டாவே போதும், தொழுதுக்கலாம். நான் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பொறுத்தவரை ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இப்போ இவர் கெட்டு போடுறதுக்கு முன்னாடி முதல்ல ஒது செஞ்சிடணும். காயம் பட்டு கெட்டு போடுவோம்ல, கெட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒது செஞ்சிடணும். ஒது செஞ்ச பிறகுதான் கெட்டு போடணும். ஏன்னா இந்த இடங்கள் மிஸ் ஆகுதா இல்லையா, இந்த இடங்கள் மிஸ் ஆகிறது முதல்ல ஒது செஞ்சிட்டீங்கன்னா இது ஒதுவாகவே இருக்கும். அதுக்காக வேண்டி முதல்ல ஒது செஞ்சிடணும். ஒது செஞ்ச பிறகு கட்டு போடணும். கட்டு போட்டு ஒவ்வொரு தொழுகைக்கும் அந்த கட்டை அவிழ்க்க முடியும்னு இருந்தா கண்டிப்பா அவுக்கணும். அவுத்து கழுகி அப்புறம் தான் கட்டணும். இல்ல கட்டெல்லாம் அவுக்க முடியாது, ரொம்ப சிரமம், 4 நாளைக்கு ஒரு தான் அவுக்க முடியும் என்கிற பட்சத்துல இப்ப என்ன செய்யணும்னா, இந்த கட்டுக்கு மேலாக மசகு செஞ்சுட்டு இந்த மசகுக்காக தைமம் செய்யணும். தைமம் மட்டுமல்ல, பிறகு ஒருத்தர் இந்த கட்டு கட்டி இருந்தாரு, ஆனா ஒழு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அடிச்ச அவசரத்துல எங்க போய் ஒழு செய்ய போன நேரம் கட்ட கட்டி வீட்டுல கொண்டு வந்து போட்டாங்க இப்படின்னு சொன்னா, இவர் ஒவ்வொரு வக்துக்கும் ஒதுவும் செஞ்சு தைமமும் செஞ்சு தொழுதுக்கணும். ஆனா எல்லா தொழுகையும் ஒரு நாள் கல்லா செய்யணும். பேண்டேஜோட இவர் எவ்வளவு தொழுகைகள் தொழுகிறாரோ அத்தனை தொழுகை ஒதுவனுடைய உறுப்புகள்ல, முகத்துல அல்லது கையில அல்லது காலில், இந்த ஒதுவனுடைய உறுப்புகள்ல அடிபட்டு பேண்டேஜ் போட்டு பேண்டேஜ் மேல மசகு செஞ்சு தொழுதிருந்தாரேயானால் எத்தனை வக்து இவர் தொழுதிருந்தாலும் சரி, பேண்டேஜ் அறுத்து நல்லான பிறகு மறுபடியும் என்ன செய்யணும், கண்டிப்பாக அந்த தொழுகைகளை கல்லா செய்யணும் என்று சொல்லுவாங்க. வேறு சில ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தயம்மம், நம்ம ஏற்கனவே அந்த சலசுல் பவுல் அப்படிங்கிற சிறுநீர் அடிக்கடி வர்றவங்களுக்கு உண்டான சட்டங்கள்ல சொல்லியிருக்கோம். தயமும் ஒரு தயமும் கொண்டு ஒரே ஒரு ஃபர்து மட்டும் தான் தொழுவணும், அடுத்த ஃபர்து தொழக்கூடாது. நேரம் வந்த பிறகுதான் தயமும் செய்யணும், நேரம் வரதுக்கு முன்னாடி தயமும் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொறுத்தவரை அப்படி எந்த கண்டிஷனும் இல்லை. ஏன்னா தயமும் என்பது ஒதுவுக்கு பகரமானது. ஒது எப்படியெல்லாம் செய்யலாமோ தயமும் அப்படியெல்லாம் செய்யலாம். ஒதுவை பொறுத்தவரை இப்ப நான் அசர் தொழுவணும், இப்ப நான் ஒது செஞ்சுக்கிட்டேன், இல்ல மகரிப் தொழுவணும், இப்பவே ஒது செஞ்சேன், போதும். எனக்கு இடையில ஒதுவே முடியாம இருந்தா இதே ஒதுவை கொண்டு மகரிப் தொழுவலாம். அதே போலத்தான் ஒருத்தர் தயமம் செஞ்சார், இடையில தயமம் முறியவே இல்லை, இந்த ஒரு தயமம் கொண்டு எத்தனை ஃபர்துனாலும் அவர் தொழலாம், தப்பில்லை.
அது மாதிரி நேரம் வந்த பிறகுதான் தயமம் செய்யணுன்ற அவசியம் இல்லை. நேரம் வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்து கொள்ளலாம்? தயமம் செய்து கொள்ளலாம் என்கிற விஷயங்களை சொல்வார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் அறிவித்து தந்திருக்கிற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிற ஒவ்வொரு சட்டங்களையும் புரிந்து அதன்படி நடக்கும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன்.